வாசிக்கிறோம். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், அடுத்து இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம். இஸ்ரவேல் அவருக்கு என்ன ஆயிட்டாமா? நல்லா சொல்லுங்க. இஸ்ரவேல் அவருக்கு, நல்லா சொல்லுங்க. இஸ்ரவேல் அவருக்கு, திரும்ப சொல்லுங்க. இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சத்தியம் கொஞ்சம் அப்படியே டஃப்பா அல்லது கொஞ்சம் கருக்கலானவர்களா இருக்கிறது போல இருக்கும். ஆனா ஆவியானவர் உங்களுக்குள் விளங்க பண்ணுவார். ஆமென். விளக்கி சொல்லுவார். ஆமென் என்று சொல்லாமா? என்ன எப்படி சொல்லானா, ஆவியானவர் உங்களுக்கு இந்த விஷயத்துல அல்லது இதை கற்றுக் கொடுக்கிறதுக்கு நல்ல தகப்பனா இருக்க போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? ஆனா நல்லா நீங்க இணைஞ்சிட்டீங்க. இதுதான் பேசிக் சத்தியங்கள். இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அஸ்திபாரத்தினுடைய சத்தியங்கள். இதுல சரியா நின்னுட்டோம்னா தேவனுடைய உணர்வுகளை நம்மால விளங்கிக் கொள்ள முடியும். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் அவருக்கு பரிசுத்த, இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம். நல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லாம, இஸ்ரவேல் அவருக்கு, இஸ்ரவேல் அவருக்கு, இன்னும் சத்தம் சொல்லுங்க, இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம். இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும். ஆமே, ராஜ்யம் ஆயிட்டு. ராஜ்யம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், உங்களால தெரிஞ்சது. ராஜ்யம்னா என்ன? ஆளுகை. ஓகே. அதிகாரம், நிர்வாகம். குட். நிர்வாகம். ஆமென். சரி. ஆளுமை. ஆமென். ஆமென். சரி, ஓகே. ராஜ்யம் என்றால் ஆட்சி தளம். சொல்லுங்க. ஆட்சி தளம், ஆட்சி பீடம். அருமையான சகோதரி சொன்னது போல நிர்வாக ஸ்தலம். அதாவது ராஜ்யம் என்றால் நிர்வாக ஸ்தலம். அடுத்து இன்னும் பரலோக ராஜ்யத்தோடு இணைஞ்சு சொன்னோம்னா அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதுக்குன்னு ஒரு ஸ்தலம் வேண்டும். ஆமென் என்று சொல்லலாமா? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்தலம் வேணும். அதுதான் என்னதுன்னா ராஜ்யம். ஆமென் என்று சொல்லலாமா? அல்லது மேனேஜ்மெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லா காரியங்களையும் இப்படி சொல்லலாமா, ஹெவன் பிளான் அல்லது பரலோகத்தினுடைய திட்டத்தை நமக்குள்ள தேவன் மேனேஜ்மெண்ட் பண்ண அல்லது ஒரு எக்ஸிக்யூட் பண்ண அல்லது செயலாற்றுகிற ஒரு ஸ்தலம் தான் ராஜ்யம். ஆமென் என்று சொல்லலாமா? இன்னும் சொல்லணும்னா, ஆமாம், மெயினாக இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நிர்வாக ஸ்தலனை வச்சுக்கலாம். மேனேஜ்மெண்ட் பிளேஸ், நிர்வாக செயல்படுத்துகிற ஒரு ஸ்தலம் தான் என்னன்னா ராஜ்யம். இப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம சிஎம் இருக்காங்க. சிஎம்முக்கு ஆட்சி தலம் அல்லது ராஜ்யம் எதுன்னு சொல்லலாம்? நம்ம தமிழ்நாடு ஃபுல். ஏன்னா அவருடைய கண்ட்ரோல், பிரதர் சொன்ன மாதிரி அவருடைய கண்ட்ரோல். இப்போ தமிழ்நாடு யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? நம்ம சிஎம்னுடைய, அவருடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்குது. இப்போ அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, என்ன ஆர்டர் போடுறாரோ அல்லது என்ன திட்டங்களை போடுகிறாரோ எல்லா திட்டமும் அவருடைய ஆட்சி தளத்துக்குள் நடந்தே ஆகணும். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது இன்னும் சொல்லணும்னா ராஜ்யம் என்றால் அவருடைய கண்ட்ரோலுக்குள் இருக்கிற பிளேஸ். சொல்லுங்க, அவருடைய கண்ட்ரோலுக்குள். சொல்லுங்க, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற பிளேஸ் தான் என்னன்னா, இப்ப தமிழ்நாடு அப்படின்னா, இப்ப தேவன் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து சொல்றாரு, இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் அப்படின்னு சொன்னார்னா இஸ்ரவேல் அவருடைய கண்ட்ரோலுக்குள் இருக்க வேண்டும். ஆமென் என்று சொல்லாம? இஸ்ரவேல் அவருடைய கண்ட்ரோல். சொல்லுங்க, இஸ்ரவேல் அவருடைய, திரும்ப சொல்லுங்க, இஸ்ரவேல் அவருடைய கண்ட்ரோல். அதனாலதான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக 150 முறை எதிர்த்து போராடினாலும் இன்னும் மேற்கொள்ள விடல. இஸ்ரவேல் நாட்டை சொல்றேன் இப்ப நான். ஆமா, இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக 150 முறை படை எடுத்திருக்காங்க, போர் செஞ்சிருக்காங்க. இராணுவ வீரர்கள் நிறைய முறை அதற்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும் இன்னும் அதை மேற்கொள்ளவே முடியவில்லை. குட்டி நாடு தாங்க, ஆனா இன்னும் மேற்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் என்பது அவருடைய கண்ட்ரோல். ஆமென் என்று சொல்லாமா? அவருடைய ஆளுகை நிறைந்த இடம், அவருடைய கண்ட்ரோல் அல்லது நிர்வாக ஸ்தலம். ஏன்னா அங்கதான் என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடுத்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். அங்கிருந்து தான் என்ன செஞ்சார்? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கதான் மறுபடியும் வரப்போறாரு. அது தேவனுடைய பரம ஸ்தலம், பரம தரிசனம் உள்ள ஒரு ஸ்தலம். எதுனா இஸ்ரவேலா இருக்கிறபடினால இன்னைக்கு வரைக்கும் அதை என்ன செய்ய முடியல? மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென் என்று சொல்லலாம். எத்தனை முறை எழுப்பினாலும் அதை அழிக்க என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே என்ன செய்யாது? முடியாது. ஆமென் என்று சொல்லுவோம். அப்போ இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரவேல் அவருடைய, நல்லா சொல்லுங்க, இஸ்ரவேல் அவருடைய
திரும்ப சொல்லுங்க, இஸ்ரவேல் அவருடைய, திரும்ப சொல்லுங்க, இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யம், இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யம். ஓகே, இது ஒரு பக்கம். இப்போ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படி சொல்லுங்க பாருங்களேன். தேவன், நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மகத்துவமானவர், சர்வ வல்லவர். எஸ், சர்வ வல்லவர், வல்லமையுள்ளவர், மகிமையுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பராக்கிரமசாலி, பயங்கரமானவர். ஆமென் என்று சொல்லாமா? நம் தேவன் பயங்கரமானவர். ஆமா, ராகாப் சொல்றா, உங்கள் தேவனை குறித்த பயம் எங்கள் எல்லாருக்கும் இப்படி திகில் பிடித்திருக்கிறது. அதனால தயவு செய்து நீங்க என்ன செஞ்சுங்க, ஆமா, உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், உதவி செய்யறேன். உங்களை தேவனை குறித்த பயம், உங்களை குறித்து நாங்கள் என்ன செய்யறோம், கரைந்து போகிறோம். ஒரு இடத்துல சொல்லுவார், உங்களை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம், கரைந்து போயிட்டோம் நாங்கள். ஜோசுவான்னு நினைக்கிறேன், உங்களை குறித்து நாங்கள், உங்களை குறித்த திகில். வாசிங்க பார்க்கலாம், ஜோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. 9, 10, 11. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது, எங்களுக்கு உங்களை பற்றின பயமும் திகிலும் எங்களை பிடிச்சிருக்குது. உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணி நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. எங்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போயிற்று. அப்போ தேவன் பயங்கரமானவர், ஆச்சரியமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர், பராக்கிரமசாலி. இப்படிப்பட்ட மகிமையுள்ள அந்த தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ராஜ்யம் வேணும் அல்லது ஒரு சரீரம் வேணும் ஆண்டவருக்கு. ஓகேவாமா? ஓகேவா? அவ்வளவு பயங்கரம் உள்ள அந்த தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு நான் நேற்று தினத்தில் நினச்சி பார்த்தேன். தாவீது சொல்லது போன இந்த ஜாக்லின் ஆகிய இந்த தெள்ளு பூச்சியை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம், பெண்மான் குட்டிகளை ஈனும்படுகிற சத்தம், அவருடைய சத்தம், அவருடைய வெளிச்சம் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது எவ்வளவு மகிமையாய், அவர் எவ்வளவு பராக்கிரமம் உள்ள தேவன், எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், எவ்வளவு அவர் ஆச்சரியமான தேவன். ஆமா, கர்ப்பப்பை, ஆமா, எப்படி கருவை, எப்படி வேதத்தில் வாசிக்கிறோம், செத்து போன சாராளின் கர்ப்பப்பைக்குள்ள என்ன வச்சாரா, கருவை வைத்த தேவன். ஆமென்ன்றதுல சாராளினுடைய கர்ப்பப்பை செத்து போயிருந்தாலும் அந்த செத்து போன கருப்பைக்குள்ள கருவை வைத்தவரும் தேவாதி தேவன். கன்னி மரியாளா இருக்கிற அந்த கன்னி மரியாளுடைய கருவிலும் கருவை வைத்து வளர்த்தவர் இயேசு கிறிஸ்து, தேவாதி தேவன். ஆமென் என்று சொல்லலாமா? எதுக்கு சொல்றேன்னா, மரித்து போய் 4 நாளாகி நாரி போனாலும் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினவர். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, குருடர்களை பார்க்க செய்தவர், முடவர்களை நடக்க செய்தவர், செவிடர்களை கேட்க செய்தவர், ஊமையர்களை பேச வச்சவர், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினவர். மரித்து போய் 4 நாளாகி நாரி போனாலும் அந்த மனுஷன் லாசருவை உயிரோடு கூட எழுப்பி 34 ஆண்டுகள் மறுபடியும் ஊழியம் செய்ய வைத்தவர். ஆமென் என்று சொல்லலாமா? நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்கிறவர். நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் நம்மை தேவன் இன்றைக்கு அவருடைய ராஜ்யமாக்க விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இஸ்ரவேல் அவருக்கு, அல்லாஹ் சொல்லுங்க, இஸ்ரவேல் அவருக்கு. அப்போ இப்ப தேவன் வல்லமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், ஆச்சரியமானவர். இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவனுடைய மகத்துவங்களை, வல்லமைகளை, அவருடைய சத்துவங்களை, அவருடையதான எல்லா அற்புதங்களை, அடையாளங்களை, பலத்த கிரியைகளை வெளிப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுத்தாரே, அந்த கூட்டம் தான் இஸ்ரவேல். அந்த கூட்டம் எந்த கூட்டம்? திரும்ப சொல்லுங்க, அந்த கூட்டம் எந்த கூட்டம்? அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
வாசிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கிற பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று, திரட்சியான பெரிய ஜனம், திரட்சியான ஜனம் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்கள் சகல ஜனங்களிலோ நீ திரட்சியான ஜனம்னு சொல்லி நான் உன்னை தெரிந்து கொள்ளல, நீ கொஞ்ச ஜனமா இருந்த. அதாவது தேவன் இப்ப என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மகளே மகனே, நான் அசாதாரணமான காரியத்தை செய்கிறவர், வல்லமையுள்ள தேவன், என் கைகளில் அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்குது. இதையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ராஜ்யம் வேணும், அல்லது ஒரு கூட்ட ஜனம் எனக்கு வேணும், அல்லது ஒரு மனிதன் எனக்கு வேணும். அந்த மனிதன் படித்திருக்கிறா, படித்திருக்கிறா, அவன்கிட்ட பட்டை இருக்குது, அவன்கிட்ட அழகு இருக்குது, அவன்கிட்ட அந்தஸ்து இருக்குது, அவன் உயரமா இருக்கிறா, குட்டையா இருக்கிறா, கலரா இருக்கிறா, செவப்பா இருக்கிறா, குண்டா இருக்கிறா, ஒல்லியா இருக்கிறா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மாத்திரம் எனக்கு இருப்பான் என்றால், அந்த மனுஷனை கொண்டு இந்த உலகத்திலே தேவனுடைய மகத்துவங்களை, ராஜ்யங்களை, வல்லமைகளை வெளிப்படுத்துவேன் என்பதற்காகத்தான் தேவன் தேடுகிற ஒரு மனுஷன், தேவன் தேடுகிற ஒரு மனுஷன், அது நீயாகவே, அது நீயாகவே, அது நீயாக. நீ அவருடைய ராஜ்யம், நீ அவருடைய ராஜ்யம், இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யம், நீ எனக்கு வேணும். ஏன்னா உன்னிலிருந்து வல்லமையான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை நான் செய்ய போறேன். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? கர்த்தர் சொல்றாருமா, என் வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு, என் மகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷன் அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனா மாத்திரம் சொல்லும்படி ஏன் கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன், சொல்லும்படி ஏன் கேட்கிறேன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நீ சொல்லுகிறபடி நான் கேட்கிறேங்கிற ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மாத்திரம் இருந்தா போதும். அந்த மனுஷனுக்குள் என்னுடைய ராஜ்யத்தை நான் வைத்து, அந்த ராஜ்யத்தின் மூலமா, அல்லது அவன் ஒரு நிர்வாக ஸ்தலமாக, அவனை எனக்கு ஒரு நிர்வாக ஸ்தலமாக, ஒரு தலைமை செயலகமாக நான் அவனுக்குள் உட்கார்ந்து, அவனுக்குள்ள உட்கார்ந்து தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில நான் எக்ஸ்ட்ரா பிளஸன் பண்ண போறேன். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அதுக்கு தான் சொல்றாரு, இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம். திரட்சியான ஜனமா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்ள கொஞ்ச ஜனம், அது அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்த பார்வோனினாலே அடிமைத்தனத்துக்குள்ள, வேதனைக்குள்ள, துக்கத்துக்குள்ள வாழ்கிறதா, சாகிறதா, வாழ்றதை விட செத்து போயலாமே ஜீவனை கசப்பாக்கி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை கொண்டுதான் தேவன் தேசத்தில் பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ தேவன் வல்லமையுள்ளவர், அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன வேணுமாமா? ஒரு ராஜ்யம் ஆகிய இஸ்ரவேல் வேண்டும். ஆமென் என்று சொல்லலாமா? யார் வேணுமாமா அவருக்கு? இஸ்ரவேல் வேணும். இஸ்ரவேல் வேணும். அதாவது வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, அகாஸ்வேர் ராஜா தனது ராஜ்யத்தினுடைய மகிமையை 180 நாள் என்ன செஞ்சானா? அந்த மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். நான் கேட்கிறேன், தேவனால் படைக்கப்பட்ட மண்ணான மனுஷனே தனது ராஜ்யத்தினுடைய மகிமை எத்தனை நாளாமா? 180 நாள் அளவு தன் ராஜாக்களுக்கு, எல்லா மேதியா, பெர்சியா 7 நாடுகளுக்குள்ள இருக்கிற எல்லா ராஜாக்களையும் வர வச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் விருந்து கொடுத்து அவங்க இங்க இதெல்லாம் கேட்கிறாங்களோ அத்தனையும் அவங்களுக்கு கொடுத்து 180 நாள் அளவு தன் ராஜ்யத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு அவர் ஆயத்தமாக இருப்பார் என்றால், உலக அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன் தனது மகத்துவத்தை, தனது வல்லமையை வெளிப்படுத்த அவர் இன்னும் ஆவல் உள்ளவராயிருக்கிறார்.
ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல இப்படி சொல்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதற்கு ஒரு சரீரம் அவருக்கு தேவையாக இருந்தது. ஆமேன் என்று சொல்லலாமா? பலியையும் காணிக்கையும் நான் விரும்பாமல் ஒரு சரீரத்தை நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். ஆமா, ஒரு சரீரம். ஏன்னா அந்த சரீரமாகிய கன்னி மரியாளுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்து அவர் வெளிப்பட்டு மானிடனாய் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டே இருந்தார். ஆமென் என்று சொல்லாமா? நிறைவேற்றி கொண்டிருந்ததோடு அவர் முடிக்கல. திரும்பவும் சொல்றேன், அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்ட விரும்பினார். ஆமென் என்று சொல்லலாமா? பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளஷன் பண்ண விரும்பினார், அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பினதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? திரும்பவும் சொல்ற, அவர் வந்த அவருடைய வேலையை இந்த பூமியில் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி பிசாசின் கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்துட்டு அவர் வலது பரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவராலே நம்ம இந்த பூமியில அவருடைய வேலையை தொடர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இப்ப இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று. இன்றைக்கு ஒரு நாட்டில் அவருடைய ராஜ்யமாகி இஸ்ரவேலில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம். இப்போ இஸ்ரவேல் யார்? நாமா? நானா? நான். இஸ்ரவேல் யார்? இப்போ ஏன்னா நம்மளுடைய ஆரம்ப நாட்களிலே யாக்கோபா இருக்கிற நம்மளை கர்த்தர் என்னவா மாற்றினாரு? எத்தனை பேர் மாறுனீங்க? இஸ்ரவேலா நம்மளை மாற்றினாரா? யாக்கோபா, அதாவது யாக்கோபு யாரு? அந்த யாக்கோபை இஸ்ரவேலா எப்படி மாற்றினார்? அந்த இஸ்ரவேலாய் மாற்றினதற்கு பின்பாக இஸ்ரவேலா இருந்த அவன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்தது என்பதை குறித்து தேவன் என்ன செஞ்சார்? நம்மளோடு கூட கடந்த நாட்களில் பேசினார். அப்போ இப்போ சொல்லுங்க, யாக்கோபா இருக்கிற நம்ம தேவன் என்னவா மாற்றினாரா? என்னவா மாற்றினாரா? திரும்ப சொல்லுங்க, என்னவா மாற்றினாரா? வேதத்திலிருந்தே நம்ம வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வேத வசனம். இப்பதான் மெயினா மெசேஜ் இப்பத்திலிருந்து தொடங்குகிறதே. வாசிப்போம். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய. சொல்லுமா, இந்த இடத்துல போதுமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, இப்போ எப்படி சிருஷ்டித்தாரு? வேதத்துல இருந்தா எப்படி? யாக்கோபாய் நம்மளை தேவன் எப்படி சிருஷ்டித்தாரா? நல்லா சொல்லுங்க, தேவன் நம்மளை எப்படி சிருஷ்டித்தாரு? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர். அப்படின்னா உன்னை உண்டாக்கினவர். தாயின் கருவில உன்னை என்ன செஞ்ச? உண்டாக்கின. தாயின் கருவில உன்னை எப்படி உண்டாக்குனா? யாக்கோபா உண்டாக்குன. யாக்கோப் என்றால் நமக்கு தெரியும், எத்தன், ஏமாற்றுக்காரன், பழைய சுபாவம் உள்ளவன், அல்லது இவ்வுலகத்தினுடைய சுபாவம் உள்ளவன். அவனுக்குள்ள என்ன இல்லைன்னா அந்த தேவசாயல் இல்லாம யாக்கோபு எத்தனா, ஏமாற்றுக்காரனா, எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏசாவுனுடைய காலை பிடிச்சிட்டே வெளிவந்தவன், குதிங்காலை பிடித்து கொண்டே வெளிவந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த நேரமும் யாக்கோபு அடுத்தவர்களை டிபெண்ட் பண்ணியே வாழுகிற ஒரு நிலைக்குள்ளே இருந்தவன். ஆமாம், தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாதபடி யாக்கோபு அடுத்தவர்களை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். இப்போ நம்ம எப்படி துக்கத்தில், துயரத்தில், கண்ணீரில், பாதையில், வேதனையில், பிரச்சனைகளுக்கு பாடுகளுக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறோமோ, அப்படிதான் கர்த்தர் யாரை சிருஷ்டித்தாரு? யாக்கோபா சிருஷ்டித்தாரு. ஆனா யாக்கோபா இருந்த அவனை கர்த்தர் என்னவா மாற்றினாரா? இஸ்ரவேல். சொல்லுங்க, என்னவா மாற்றினாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் மேற்கொண்டவன் என்ற அர்த்தம், மறுரூபமாக்கப்பட்டவன் என்ற அர்த்தம், சேஷ்டபுத்திரன் என்ற அர்த்தம், ஜெயம் பெற்றவன் என்ற அர்த்தம், மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன் என்று அர்த்தம். இஸ்ரவேல் என்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக மறுரூபமாக்கப்பட்டவன். சொல்லுங்க, எப்படி மாற்றினாரு? திரும்ப சொல்லுங்க, இஸ்ரவேல் என்றால் எப்படி? மறுரூபமாக்கப்பட்டவன். எத்தனா இருக்கிற, அல்லது இந்த உலக சுபாவத்துக்குள்ள இருக்கிற, உலக கிரியைக்குள்ள இருக்கிற, அல்லது பிசாசின் சுபாவத்துக்குள்ள இருக்கிற அவனை தேவன் தேவ சாயலுக்குள்ள கொண்டு வந்தாரு. அதுதான் அவன் இஸ்ரவேல். சொல்லுங்க, இஸ்ரவேல் என்றால் மறுரூபமாக. அப்போ அதாவது யாக்கோபா இருக்கிற அவனை எப்படி உருவாக்குனாராமா? நல்லா சொல்லுங்க, எப்படி உருவாக்குனாரு? இஸ்ரவேல். திரும்ப சொல்லுங்க, எப்படி உருவாக்குனாரு? இஸ்ரவேலாய் அவனை உருவாக்குனாரு. அதாவது யாக்கோபா இருக்கிற அவனை இஸ்ரவேலாய் மாற்றுகிறதுக்கு தேவன் எடுத்துக்கொண்ட வருஷங்கள் எத்தனை? தேவன் எடுத்துக்கொண்ட வருஷம்
அவன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் வாழ்ந்துருந்தான். ஆனால் தேவன் அவனுக்கு எடுத்துக்கொண்ட வருஷம் 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம் அவனை வச்சு வச்சு என்ன செஞ்சாரா? அவனை உருவாக்குறார். அவனுடைய பழைய சுபாவம். ஏன்னா அவன் ஏமாற்றுக்காரன். ஆமாம், தகப்பனை ஏமாற்றினவன், அண்ணனை ஏமாற்றினவன், லாபானை ஏமாற்றினவன், ஏமாற்றி 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 உலக சுபாவம், பிசாசின் சுபாவம், பிசாசுடைய கிரிகள், சாத்தானுடைய கிரிகள் அவனுக்குள்ள இருந்தது. அப்படி அவன் இருந்தானா பரலோகத்துக்குள்ள அவன் பிரவேசிக்க முடியாது. அவனுக்குள்ள இருந்து தேவன் தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. அவனுக்குள்ள இருந்து தேவன் தனது நிர்வாகத்தை நடத்த முடியாது. அவனுக்குள்ள இருந்து தேவன் தன்னுடைய பரலோக திட்டங்கள் அவன் வழியாக என்ன செய்ய முடியாது? நிறைவேற்றவே முடியாது என்பதற்காக 20 வருஷ காலமாக அவனை உருவாக்குறார். வெயில் அவன் சொல்றா, வெயிலிலும் குளிரிலும் இரவிலும் பனியிலும் இரவிலும் இருட்டிலும் நான் பாடுபட்டேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு பாடுகளும் அவனை இஸ்ரவேலாய் மாற்றிக்கொண்டே இருந்தது. ஆமென் என்று சொல்லாமா? ஏன்னா தேவனுடைய ராஜ்யமாய் அவன் மாறணும். தேவனுடைய ராஜ்யமா. ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாக்கோபுக்குள் இருந்த அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்னா நிறைவேறணும்னா, நான் திரும்பவும் சொல்ற, பரலோக திட்டம், ஹெவன் பிளான் எல்லாம் அவனுக்குள்ள இருந்து செயல்படணும்னா, பழைய மனுஷனாய், பழைய புதிதாக்கப்படாத மனுஷனாய் இருந்தால் அவனுக்குள்ள செயல்படுத்த முடியாது என்பதற்காக தான் 20 வருஷமாய் தேவனுடைய ராஜ்யமாய் மாற்றிக் கொடுக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட வருஷங்கள். ஆமென் என்று சொல்லலாமா? ஏன்னா திரும்பவும் சொல்றேன், ஆபிரகாம் சொன்னார், உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கோ? ஆமாம், பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆபிரகாம்கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தம் யாக்கோபு கிட்ட கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் தான் பரவினது. ஆமென் என்று சொல்லலாமா? இஸ்ரவேலாய் பரவினது. தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் யாக்கோபாகி அவனுக்குள்ள இருந்துதான் அந்த வாக்குத்தத்தம் என்ன செஞ்சுச்சுன்னா பரவினது. ஆமென் என்று சொல்லாமா? திரும்பவும் சொல்ற, ஹெவன் பிளானை அவனுக்குள்ள அல்லது யாக்கோபுக்குள்ள வச்சு செய்ய ஆண்டவர் விரும்பாம அவனை என்னவா மறுரூபமாக்க விரும்பினார்? இஸ்ரவேலாய். சொல்லுங்க, என்ன மறுரூபமாக்க விரும்பினாரு? ஆமா, இஸ்ரவேலாய் மறுரூபமாக்குனாதான் தேவனுடைய திட்டத்தை யாருக்குள்ள செயல்படுத்த முடியும். இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, இஸ்ரவேல் என்கிற ஒரு நாட்டையே கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். ஏனெனில் யாக்கோபை உடைச்சு உருவாக்கி அவன் பொன்னாக மாறும் மட்டும் கர்த்தர் உருவாக்கினார். அன்பு சகோதரனே, சகோதரிய, ஒருவேளை எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த நித்தம்? ஏன்னா நான் அப்படி அவதிப்பட்டிருக்கிறேன். காரணம் இல்லாமல் துக்கம், காரணம் இல்லாமல் நிந்த, காரணம் இல்லாமல் புறக்கணிப்பு, காரணம் இல்லாத கண்ணீர், காரணம் இல்லை. ஏன் ஆனால் எனக்குள்ள ஒரு வேலை நடந்து கொண்டிருந்தது. எத்தனா ஏமாற்றுக்காரனா இருக்கிற என்ன கர்த்தர் பூத்து குலுங்குகிற ஒரு இஸ்ரவேலாய் மாற்றுகிறதுக்காகத்தான் கர்த்தர் எனக்குள்ள ஒரு வேலையை நடத்தி கொண்டிருந்தார். நல்லா கறந்தட்டுமா? நல்லா கறந்தட்டு எனக்குள்ள ஒரு வேலையை கர்த்தர் செய்து கொண்டிருந்தார். தனிமரமாய் இருக்கிற என்ன, ஆமா, என்ன செஞ்சார்? சோலைவனமாய் மாற்றுவதற்காகவே, பாலைவனமாய் இருந்த என்ன சோலைவனமாய் மாற்றுவதற்காகவே, தனிமரமாய் இருந்த என்ன ஒரு கனிமரமாய் மாற்றுவதற்காகவே. என் அன்பு சகோதரனின் அன்பு சகோதரிய, ஒருவேளை இந்த நெருக்கையே, இந்த உபத்திரவையே, ஆமா, நான் ஒன்று சொல்றேன், எந்தெந்த விஷயத்துல நீங்க இன்னும் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த விஷயத்துல கர்த்தர் ஜெயிக்கிற அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். ஒருவேளை ஃபைனான்ஸ்லயா, குடும்பத்திலயா, சரீரத்திலயா, எந்தெந்த பிரச்சனையில போராடுறீங்களோ அந்தந்த திறவுகோள்களை கர்த்தர் உங்க எல்லைகளுக்குள்ள தரார். அந்தந்த திறவுகோள்களை கர்த்தர் உங்களுக்கு தரார். ஒருவேளை வியாதின்னு சொல்றீங்களா? அநேகரை ஹீலாக்குற அந்த அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தருவாரு. ஒருவேளை ஃபைனான்ஸ் நீங்க அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஒருவேளை குடும்ப பிரச்சனைகளுக்குள்ள, கணவன் பிரச்சனைக்குள்ள, மனைவி பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, குடும்பங்களை கட்டி எழுப்புகிற அந்த அபிஷேகத்தை
ஆமேன் என்று சொல்லலாமா? ஒருவேளை என் வாலிப பிள்ளைனால நான் வேதனைப்படுறேன், என் கணவனால நான் வேதனைப்படுறேன்னா அதையெல்லாம் ஓவர் கம் பண்ற அதிகாரத்தை, அந்த திறவுகோலை உங்க கையில தான், உங்க கையில தான், உங்க கையில தான், உங்க கையில தான், உங்க கையில தான். அதனால சொல்றமா, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஒரு நாள் நீங்க சோர்ந்து போகாதீங்க. அதை மேற்கொள்ளுகிற திறவுகோள்களை கர்த்தர் உங்க கையில தான் தருவார். என் அனுபவத்துல சொல்றேன், எதையெல்லாம் நான் போராடினோம் அதையெல்லாம் இன்னைக்கு ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரே. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நான் சொல்றேம்மா, எதெல்லாம் இன்னும் ஊண்டிங்க, இன்னும் காயப்பட்டு, இன்னும் நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, நீங்க தேவனுக்கு ராஜ்யமாய் மாற போறீங்க. தேவனுக்கு நீங்க ராஜ்யமா, நீங்க ஒரு மனிதன் அல்ல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாய் மாறுகிறீங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாய் மாறுகிறீங்க. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமென் என்று சொல்லலாமா? 20 வருஷ காலமாக கர்த்தர் யாக்கோபை உருவாக்குகிறதுக்கு என்ன செஞ்சாரா? எடுத்துக்கொண்டார். சங்கீதம் 45 என்ற ரொம்ப இடைப்பட்ட வசனம். நீங்கள் சங்கீதம் 45 அப்படியே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறார், ராஜாவினுடைய, அதாவது ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற ராஜாத்தியை குறித்து இந்த இடத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, வாசிங்க பார்க்கலாம், 13 வாசிங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் ஆடை பொற்சரிகையாய் இருக்கிறதே, சித்திர தையலாடை தரித்தவளாய் அழைத்து கொண்டு. என்னவாமா? சித்திர தையலாடை. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. எந்த ஆடை அப்படின்னா என்னது? அதாவது அதுக்கு மேல் வசனம் சொல்லுகிறது, ராஜகுமார்த்தி உள்ளாக பூரண அப்படின்னு என்னன்னா உள்ளான அழகு. அதாவது நான் சொல்கிறேன், ஒவ்வொரு உபத்திரமும், ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை உள்ளாக அலங்காரமாக்கி கொண்டிருக்குதுமா. உண்மைமா, அலங்காரமாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு பாடுகளுக்கு பின்பாக கர்த்தர் என்ன செய்கிறாரோ, நம்மளை அலங்கரிக்கிறவராயிருக்கிறார். இந்த பிரச்சனை எதுக்கு, இந்த போராட்டம் எதுக்கு, இந்த பாடுகள் எதுக்குன்னா கர்த்தர் உங்களை உள்ளாக அலங்கரித்து கொண்டிருக்கிறார். உள்ளான ஒரு அலங்கரிப்பை கர்த்தர், ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், தேவனுடைய நிர்வாக ஸ்தலமாய், மேனேஜ்மெண்ட் பிளேஸாக, எக்ஸிக்யூட் பண்றதான பிளேஸாக தேவன் உங்களை மாற்றுகிறதற்காகவே, அவருடைய ராஜ்யமாய் மாற்றுகிறதற்கு உங்களை உள்ளாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, சித்திர தையலாடு அப்படின்னு என்னது? எம்ப்ராய்டிங். எப்படியாமா? எம்ப்ராய்டிங். நீங்கள் எம்ப்ராய்டி சாரீஸோ அல்லது ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள, அதாவது வெளியில் பார்த்தா அழகாக நீட்டாக இருக்கும். ஆமாம், இப்போ ஜாக்லின் சிஸ்டர் நிற்கிறேன், நீட்டாக நிற்கிறேன். ஆனால் உள்ள எத்தனை குத்து, எத்தனை சித்திர தையலாடுங்கிறது. இப்போ எப்படின்னா, அந்த எம்ப்ராய்டிங் பார்த்தீங்கன்னா பின்னாடி கச்சமுச்சன்னு இருக்கும், உள்ள பின்னாடி பக்கம் பார்த்தா கச்சமுச்சன்னு இருக்கு. ஆனால் அழகாக வெளியில் என்னது, அழகாக பூவோ அல்லது என்னென்னவெல்லாம் வரையணுமோ அதெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த சித்திர தையலாடையம் வந்து அப்படி எப்படி சும்மா அப்படியே பண்ணியிருப்பாங்களா? குத்தி எத்தனை குத்து வாங்கியிருக்கிறோம். ஆமாம்மா. ஆனால் ஒருவேளை இப்பவும் குத்து வாங்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த குத்துக்களை எல்லாம் கர்த்தர் சித்திர தையலாடையாய் அலங்காரமானவளா நீ கடந்து வருகிற ஒவ்வொரு பாதைகளையும், நீங்க கடந்து வருகிற ஒவ்வொரு வேதனைகளையும், நெருக்கங்களையும் கர்த்தருக்கு நீங்க அவருடைய ராஜ்யமா, இஸ்ரவேல் அவரது ராஜ்யம். நீ அவருடைய ராஜ்யம் மகளே, நீ அவருடைய ராஜ்யம். யாக்கோபா இருக்கிற உன்னை டேடி இஸ்ரவேலா மாற்றார். ஏன்னா வேதத்திலேருந்து வாசிக்கிற பொழுது வாசிங்க பார்க்கலாம், அதே 43:7 அதே அந்த ஏன் உன்னை உருவாக்குனேன். 43:7 வாசிங்க. ஏசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி. போதுங்க. எதுக்காமா? மகிமைக்காக. எதுக்காகாம? தேவன் உங்களை எதற்காக உருவாக்கிட்டு இருக்கிறாரு? நல்லா சொல்லுங்க, எதுக்காக உருவாக்குறாரு? அவருடைய மகிமையை உங்களிலிருந்து வெளிப்படுத்துவதற்காக. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம, அவருடைய மகிமையை உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுத்த. அதனால தான் சொல்லுவார் ஏசாயா 49:3, யாக்கோபே நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவே. என்ன சொல்றாரு? வாசிங்க அந்த வசனத்தை. 49:3.
வாசிங்க. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை என்ன செஞ்சேன்? மகிமைப்படுவேன். யாக்கோபே, நீ என்னுடைய நீ உருவாக்குவதற்கு, ஒருவேளை என் வாழ்க்கையிலலாம் பிரச்சனையே இல்லைங்க, போராட்டமே இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்னும் என்ன செய்யலைன்னு அர்த்தம்? உருவாக்கப்படலேன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களிலிருந்து என்ன செய்ய முடியாது? மகிமைப்பட முடியாது. சந்தன மரத்தை அறுக்கத்தான் அது என்ன வரணும்? வாசனை வரும். மெழுகுவர்த்தி உருகுதான் அதனுடைய வெளிச்சம் வரும். ஆமாம், இந்த ரோசா பூவை அதையெல்லாம் கசக்கத்தை என்னதுன்னு அப்போ என்னன்னா கசக்க பிழிய கர்த்தர் உங்களை வாசனையாக்கி கொண்டே வருவாருமா. ஆமாம், எவ்வளவு நீ உபத்திரவப்படுறையோ, எவ்வளவு நீங்க பாடுபடுறீங்களோ, அவ்வளவு கர்த்தர் உங்களிலிருந்து மகிமைப்படுவாருமா. நான் கடந்த நாட்களில் சொன்னேன், பொண்ணுக்கும் பசும் பொண்ணுக்கும். பொண்ணுனா கொஞ்சம் உருவாக்கி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். பசும்பொண்ணா இன்னும் உருக்கி அதிக பாடுகள் மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் நம்மளை கொண்டு போகும். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப அதிக பாடுகள், அதிக வேதனை கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துறதுக்கு ஏதுவாகும். ஆனா ஒரு சிலர் ஐயோ போதுங்க, இந்த பிரச்சனை எதுக்கு, நானே கெஞ்சிருக்கிறேன், வேண்டாண்டுவரே போதாண்டுவரே அப்படின்னு நானே கெஞ்சிருக்கிறேன். அப்போ என்கிட்ட பக்கத்துலலாம் உட்காந்து சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் தூரம் மகளே, இன்னும் கொஞ்சம் தூரம் மகளே, இன்னும் கொஞ்சம் தூரம். உண்மையை சொல்லியிருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் மகளே, சீக்கிரம் வந்துடுவேன், நீ சீக்கிரம் வந்துடுவேன். ஏசப்பா ஏன்ட்டியை சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்? ஒரு சிலர் அப்படி அந்த பாடுகளுக்கு மத்தியில், நெருக்கங்களுக்கு மத்தியில் என்ன செய்ய, நான் ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம ஏன்னு கேட்டுட்டு முடங்கி போனவங்களும் உண்டு. ஆனா இல்லாண்டவரே, என்ன நடந்தாலும் வாழ்ந்தாலும் செத்தாலும் கர்த்தருக்காக நின்று சாதித்தவர்களும் உண்டு. ஆமாம், என் லைஃப்பில் வியாதியை மேற்கொண்டிருக்கிறார். எனக்கு பிரெயினில் பிரச்சனை, உங்களுக்கு தெரியும். பிரெயின் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ வியாதியை அப்போல்லாம் எதை சொல்கிறேன், எல்லாரும் அவ்வளோதான், ஜாக்லின் சிஸ்டர் அவ்வளோதான், இனி மரித்து போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை மகளே, இது ஒரு யோர்தான், இதை நீ கடக்கணும், இந்த யோர்தானை நீ கடக்கணும். அதுக்கப்புறம் தான் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிற அந்த கிருபைகளையும் கர்த்தர் என் மேலே வச்சார். ஆமென் என்று சொல்லாமா? அடுத்து வியாதியை ஓவர் கம் வச்சார், குடும்ப பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ண வச்சார். இன்னைக்கு நிறைய பேருக்கு, நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, போராட்டம், அதை ஓவர் கம் பண்ண தெரியல. ஆனா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டோம்னா அநேக குடும்பங்களை கட்டுகிற அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல தருவார். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்ல. அப்படி அடுத்து ஃபைனான்ஸ் ஓவர் கம் பண்ற கிருபைகளை. ஆமா, ஒருவேளை ஃபைனான்ஸ்னால தரித்திரம் அப்படின்னா அதைய மேற்கொண்டு மெளிய வருகிற பொழுது அப்படியே முடங்காம, இல்ல ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், என்னை ஐஸ்வர்யமானாய் மாற்றுகிறதுக்கு நீர் எனக்காக தரித்திரரானீரே அப்படின்னு சொல்லி அந்த தரித்திர வெள்ளமைகளை, தரித்திரத்தினுடைய இருள்களை மேற்கொண்டு வருகிற பொழுது பூமியில் உள்ள ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி தேவன் என்னை தெரிந்தெடுக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்லாமா? அப்ப தேவன் என்னை எப்படி உருவாக்குறாரு? நான் எப்படி இருந்தேன்? யாக்கோபா இருந்த யார் இப்ப என்னவா எப்படி உருவாக்குறாரு? அதனால தான் சொல்றாரு, யாக்கோபே நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னில் எப்பனா நம்ம இஸ்ரவேலாய் மாறுகிற பொழுது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாம இப்ப சொல்லுங்க, யார் இஸ்ரவேல்? நான் தான். சொல்லுங்க, யார் இஸ்ரவேல்? நான் இஸ்ரவேல். அப்ப நான் இஸ்ரவேல் என்றால் நான் யாரு? அவங்க சொன்னது எப்படின்னா, இஸ்ரவேல். ஓகே, இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு. நீங்க யாரு? நான் இப்ப யாக்கோபு. எல்லாரும் இப்படி வரணும், நம்ம இப்படி போறோம். இல்ல இப்ப நான் அவருடைய ராஜ்யம். நல்லா கரந்தடி சொல்லுங்க, நான் அவருடைய ராஜ்யம். இஸ்ரவேலா இருக்கிற நான் அவருடைய ராஜ்யம்னா என்ன? நிர்வாகிக்க, அதாவது பரலோகத்தினுடைய திட்டத்தை என்னிலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதனால்தான் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை, அவருடைய சத்துவத்தை என்னிலிருந்து என்ன செய்யறாரா? வெளிப்படுத்துறார். அப்ப தேசத்துக்குள்ள செய்யறாருன்னா எனக்கு செய்ய மாட்டாரா?
சொல்லுங்க, தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புறாருன்னா என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? தேசத்தை ஹீலாக்கணும்னு நினைக்கிறவர் என்ன ஹீலாக்க மாட்டாரா? தேசத்தை கட்டணும்னு நினைக்கிறவர் என்ன கட்ட மாட்டாரா? எண்ணிலிருந்து சொல்லுங்க, எண்ணிலிருந்து 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 நான் ஒரு வாய்க்கால், தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற ஒரு வாய்க்காலாக. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாம. அதாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு ஒரு மனுஷனை குறித்து சொல்லலாம். அந்த மனுஷனுக்குள்ளேருந்து தேவன் எப்படி வெளிப்பட்டாருங்கிறத நிறைய நீங்கள் போய் வீட்டில் போய் வாசி பார்த்துங்க. ஆனால் ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். அப்படின்னா அவருடைய மகிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்காக இருந்து அவருடைய மகிமை ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு மனுஷனை மட்டும் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி ராஜ்யமாக மாறுகிறேன் என்பதை சொல்லி தேவன் இன்றைக்கு நமக்காக ஜெபிக்க விரும்புகிறார். ஓகே, இப்போ ஒரு மனுஷன் அவருடைய ராஜ்யமா மாறினாராமா. யாருன்னு சொல்லி வாசிப்போமா? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. 2:12 1 ராஜாக்கள் 2:12. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம், அவனுடைய ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. இப்ப சொல்லுங்க, சாலமோன் அவருடைய ராஜ்யம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, யார் அவருடைய ராஜ்யம்? சாலமோன். சொல்லுங்க, யார் அவருடைய ராஜ்யம்? சாலமோன் யாருடைய பையன்? தாவீதினுடைய குமாரன் சாலமோன். இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் போக வேண்டிய, இதெல்லாம் போய் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் வர வேண்டாம். இப்போ இங்கேயே நின்றுக்குவோம். சாலமோன் வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா சாலமோன் தாவீதினுடைய குமாரன். ஓகே, அவன் ஸ்தானத்தில் அவன் ராஜாவாக்கப்பட்டான். ஆனால் இந்த இடத்துல வாசிப்போம். இன்னொரு வேத வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 5:1 வாசிங்க. சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானம். இந்த இடத்துல பாருங்க, பிதாவின் ஸ்தானம். அங்க தாவீதை குறித்து சொல்றாரு. இங்க யாருடைய ஸ்தானம்? பிதா. யாருடைய ஸ்தானம்? பிதா. அதாவது நீங்க வேதத்துல சாலமோன் யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அதாவது பிதா தாவீதுக்கு அடையாளம். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினாரு அல்லது தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணினாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சாலமோன் எதுக்கு யாருக்கு அடையாளம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆமென் என்று சொல்ல. அதனால தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், சாலமோன் அவனுடைய பிதாவின் ஸ்தானத்துல எங்க? ராஜாங்கத்தில் அமர்ந்தார். இப்ப ராஜ்ய பாரம் வாசிங்க. இன்னொரு வேத வசனம் 4:21 வாசிங்க. 4:21 1 ராஜாக்கள். நதி தொடங்கி தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். போது சகல ராஜ்யங்களையும். இப்போ தேவனு நல்ல விளைங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள வைக்கப்பட்டுருச்சு? நல்லா சொல்லுங்க, யாருக்குள்ள வைக்கப்பட்டுருச்சு? நல்லா வைங்க. இப்போ சாலமோனுக்கு, ஏன்னா சாலமோனை ஆசீர்வதித்தால் அல்லது சாலமோனுக்குள் அவருடைய ராஜ்யம் எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்றைக்கு தேவன் நமக்குள் அவருடைய ராஜ்யத்தை வைக்க போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது சாலமோனை வைத்து தேவன் எப்படி இந்த பூமியில தேவனுடைய ஆலயத்தை கட்டினாரோ அல்லது ராஜ்யத்தை ஸ்தாபித்தாரோ அதே போலதான் நம்மை கொண்டு இந்த இனி வருகிற உலகம், எபிரேயர்ல வாசிக்கிறோம், இனி வருகிற உலகத்தை தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தாமல் மனிதர்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இனி வருகிற ராஜ்யத்தை, இனி வருகிற உலகத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கு தேவனுடைய ராஜ்யம் இனி நான் இந்த பூமியில இருக்க போகிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் இப்ப சாலமோனுக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்னா ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்ல. எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஆண்டு கொண்டிருக்கிறாரு. இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில சாலமோனுக்குள்ள தேவன் என்னென்னமெல்லாம் வைத்தார் அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள முதல்ல அன்பை வைத்தார். எப்படி வச்சாராமா?
எப்படி வச்சாராமா? எதை வச்சாராமா? அன்பை வைத்தார். ஏன்னா சாலமோன் என்றாலே அன்புன்னு அர்த்தம். தேவன் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டார். இன்னொரு இடத்துல நீங்க வாசிங்கன்னா 1 ராஜாக்கள் 3 நினைக்கிறேன், அவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் அங்கே பலியிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப சாலமோன் என்றாலே என்ன அர்த்தம்னா அன்பு. இந்த அன்பு யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாலமோனுக்குள்ள என்ன இருந்தது? ஞானம் இருந்தது. என்ன இருந்தது தெரியுது? இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, சும்மா அண்டர்லைன் மட்டும் பண்ணிடுறேன். அன்பு இருந்தது, அடுத்து ஞானம் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாலமோன் என்றாலே ஐஸ்வர்யம். எப்படியாம சாலமோன் என்ன? சாலமோன் என்றாலே என்ன அர்த்தம்? நல்லா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? திரும்ப சொல்லுங்க. சாலமோன் என்றால் என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம், மிகுதியான. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாராமா? அவருக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வேதத்திலிருந்து வாசிச்சோம்னா வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க. மிகுதியான ஆசீர்வாதம், அதாவது நிறைய ஆசீர்வாதம். நீங்க அதாவது 1 ராஜாக்கள் 3 10 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அப்பா, சாலமோனுடைய அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை, அதாவது வருஷத்துக்கு அவனுக்கு வருகிற தங்கம் எவ்வளவு தெரியுமாமா? வாசிங்க 1 ராஜாக்கள் 10:15 வாசிங்க. 10:15 எல்லா ராஜ்யங்களிலிருந்து அவனுக்கு வருகிற அந்த தங்கம். வாசிங்க 1 ராஜாக்கள் 10:15. ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொண்ணு 666 தாலந்து நிறையா இருந்தது. 666 தாலந்து நிறை. இதனுடைய இன்றைய மதிப்பு இல்ல, அது இது தாவீது. இது என்ன தெரியுமா? 27,000 கிலோ தங்கம். எத்தனையாமா? வருஷத்துக்கு எத்தனை தங்கம்? 27,000 கிலோ தங்கம். தீரு ராஜா மட்டும் இவனுக்கு கொடுத்த தங்கத்தினுடைய விலை எப்படி தெரியுமா? 4,800 கிலோ தங்கம். அதனாலதான் இது எதுக்கு அடையாளம்? 1 சாலமோன் இயேசு கிறிஸ்து அடையாளம், 2வது பரலோகத்துக்கு அடையாளம். அதாவது சாலமோன் காலத்தில் தரையெல்லாம் தங்கம், அந்த சிங்காசனம், கேடயம், அதாவது ஒவ்வொரு கேடயத்திலும் 7 கிலோ பொன் சேக்கல், அதாவது 7 கிலோ, அதாவது 600 சேக்கல், அது 7 கிலோ பொன். ஒவ்வொரு அந்த கேடயம் 7 கிலோ இருந்துதான். எத்தனை கிலோ? 1 கிராமுக்கு 1 கிராமுக்கு என்ன போடுறோம்? 7 கிலோ தங்கத்தில் தான் கேடயமே இருந்துதான். அடுத்து அவனுடைய வேலைக்காரங்களுடைய வீடுகளில் தங்கங்கள். அதாவது சாலமோன் ரஸ்துகளையும் கோட்டைகளையும் கட்டினா. எதுக்கு தெரியுமா? தனக்கு வருகிற தங்கத்தை வெள்ளிகளை எல்லாம் சேர்த்து வைக்கிற, தேவதாரு விருட்சம் கேதுரு மரங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன செஞ்சாரா? அநேக ரஸ்துகளை கோட்டைகளை கட்டி வைத்தார். ஏனெனில் வேதத்தில் வாசிக்கிறோம், சாலமோன் காலத்தில் தவிப்பில்லை, சஞ்சலம் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, தரித்திரம் கூட இல்லைங்க. சாலமோன் காலத்தில், அதாவது அவனை சுற்றி இருந்த ஏத்தியர், எமூரியர், எபூசியர் அவர்களுடைய வேலையாட்களை மட்டும்தான் அவன் தனக்கு அடிமையாக்கி கொண்டான். இஸ்ரவேலர்கள் ஒருவரையும் அடிமைப்படுத்தவில்லை. இது ஏசுராஜாவுக்கு அடையாளம். அடிமைப்படுத்தவில்லை. அவனுக்கு வேலையாட்கள் மட்டுமே. எத்தனை தெரியுமா? அமைஞ்சி வேலையாட்கள் அப்படின்னு இருக்கும். அமைஞ்சி வேலையாட்கள் அப்படின்னா தாம் கூடையே இருக்கிற வேலையாட்கள் கிட்டத்தட்ட 30,000 பேர். எத்தனை பேர்? ஒரு அரண்மனைக்குள்ள எத்தனை பேர்? 30,000 பேர். சுமக்கிறவங்க 70,000 பேர். அவனை லீடர்ஸ் மட்டும் 550 பேர். எதுக்கு இதை சொல்கிறேன்னு நீங்கள் தயவுசெய்து, நான் இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. ஆமாம், என்னால் இப்போ முடியல. நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை தேவன் நம்ம பேல வைக்க போகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? ஒரு சில வசனத்தை மட்டும் வேகமாக வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:45 வாசிக்கிற பொழுது, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 45 வாசிக்கிற பொழுது, ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்ட சகல விஷயத்துல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாருங்க. இதை நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த எல்லையில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைக்க போகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? ஏன்னா ராஜ்யமா நான் மாறிட்டேன்னா இந்த ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யம், இந்த ஞானம், இந்த கிருபை எல்லாம் என் மேல வரணும்.
வரணும். அதுக்காகத்தான் தேவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமா, சாலமோனுடைய காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததாமா. அடுத்து பாருங்க 3:13 வாசிங்க. 3:13. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும், அதாவது சாலமோனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், உனக்கு கொடுக்கிற ஞானம், உனக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம், உனக்கு கொடுக்கிற பலன், உனக்கு கொடுக்கிற சுகத்தை கம்பேர் பண்ண ஒரு மனுஷனுமே இருக்க மாட்டான். அதனால தான் சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. இதை நீங்க கேட்குறீங்கன்னா, இந்த சத்தியத்தை நீங்க கேட்குறீங்கன்னா, தேவன் அந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை வைக்க போகிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிறாருமா. அடுத்து பாருங்க, சகல இஸ்ரவேலை அவன் என்ன செஞ்சானா, ஆண்டு கொண்டு வந்தான். அடுத்து 4:29 வாசிங்க. அவனுடைய கீர்த்தி 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசிங்கன்னா அவன் கீர்த்தி. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் மனலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். மனோவிருத்தின்னு என்னது? ஞானம் சரி, ஓகே. புத்தி சரி, ஓகே. அறிவு சரி, ஓகே. மனோவிருத்தினா ஒன்று அறிவு கூர்மைன்னு அர்த்தம். அதாவது சாலமோன்ட்ட மணலை கொண்டு போய் கொடுத்து, இது எந்த கடற்கரை மணல் அப்படின்னு சொல்லிடுவாராமா. எந்த கடற்கரை மணல் அப்படின்னா அந்த மணலை வகையை விரிச்சு என்ன செய்றாரு, பகுத்தறிந்து அதை என்ன செஞ்சாரா, விவரித்து சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவரை ஞானவானாய் மாற்றியிருந்தார். ஆமேன் என்று சொல்லலாமா. அதனால மனோவிருத்திங்கிறது அறிவு கூர்மை என்று சொல்லப்படும். இன்னொன்று என்னன்னா, மனோவிருத்தி என்பது என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லப்படுகிறதுனா, பிராட் மைண்ட். அதாவது என்னன்னா, எப்படி சொல்ல, பரந்த இருதயம். எப்படி சொல்லலாம்? பரந்த இருதயம். எந்த மனுஷன் எந்த நேரத்தில் வந்து ஹெல்ப் கேட்டாலும் கொடுக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாரா, சாலமோனுக்கு தேவன் நல்ல இருதயத்தை தந்திருந்தார். ஆமாம், கொடுக்கிறவங்கிட்ட தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமேன் என்று சொல்லுவார். என்ன செய்யணும்? கொடுக்க இறைக்கிற கிணறு என்ன செஞ்சுட்டே இருக்கு, ஊறிக்கொண்டே இருக்கு. ஆமாம், சாலமோனுக்கு. ஏன்னா இது யாருடைய அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இது எல்லாமே நீங்கள் சாலமோன்ட்டு இருக்கிற எல்லா அடையாளத்தையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவே அது செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதை எதுக்கு சொல்றேன்னா, மனோவிருத்தி. அடுத்து வசந்த வாசிப்போம். கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின், அதாவது ஞானத்திலே மிகுந்த ஞானம் உள்ளவர்கள் யாருன்னா கிழக்கத்தி புத்திரர்கள். அந்த எல்லையில தான் யோபு வாழ்ந்தான். அவன் ஊர்தேசத்திலே கிழக்கத்தி புத்திரர்கள். அது அங்கேயும் யார்? யோபு. அவ்வளவு ஐஸ்வர்யமானாக இருந்தா. அப்போ ஞானம் அல்லது ஐஸ்வர்யம் அப்படின்னா கிழக்கத்தி புத்திரர்கள் தான். அவர்களை பார்க்கலும் கர்த்தர் என்ன செஞ்சாரா, சாலமோனை ஞானமானாய் மாற்றியிருந்தாரு. அடுத்து அவன் எஸ்ரனாகிய எத்தானிலும். போது அடுத்து வாசிங்க. 34 வாசிங்க. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களும் சகல ஜாதிகளும் ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார். அவனுடைய ஞானத்தை கேட்க அவனிடத்துல வந்தாங்க. அவ்வளவு. இதெல்லாம் நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்னா, இதெல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணணும். இதெல்லாம் என்ன மாற்றுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் இப்படிப்பட்ட கிருபையை நான் எப்பவுமே வித்தியாசப்படுத்தி சொல்லுவேன். பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தை விட புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நம்ம விசேஷமானவர்கள். ஆமென் என்று சொல்லாம ஏன்? ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும், ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் இப்படி சொல்றேனே, ஏசப்பாவுடைய ரத்தத்திலும் சரீரத்தையும் நான் உட்கொள்ள ஏசப்பாவுடைய ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏக்குள்ள இருக்கிற ஞானம் எனக்குள் வருகிறபடினால என்னையும் தேவன் ஞானவானாய் மாற்றுகிறார். ஏன்னா வரப்போற இந்த பூமியில தேவ ராஜ்யத்தை கட்டணும்னா நமக்கு ஞானம் வேணும். நல்லது எது, கெட்டது எது, தவறு எது, கெட்டது எது, அழுது எது, சரி எது, தவறுங்கிற அதை விளங்கி கொள்ளுகிற ஞானம். அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப நம்மளை இடைக்கட்டுனது உணர்வான. ஏன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சி ஏசாயா 11 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் முதல்ல ஆவியானவர் கொடுக்கறது 6 வகையில் கொடுப்பார். அதில் ஒன்று என்னன்னா ஞானத்தையும்
உணர்வின் ஆவியையும். ஏசாயா 11:2 வேதவசனம் நினைக்கிறேன். ஞானத்தையும் உணர்வின் ஆவி, அதாவது ஞானம் இருக்கிறது பெருசு இல்லை, அதை உணர்ந்து கொள்ளுகிற. அதனால தான் அடிக்கடி சொல்றோம், அந்த தேவனுடைய உணர்வுகளோடு விளங்கி கொள்றேன். ஏன்னா என் ஜனம் உணர்வு இல்லாமல் இருக்குது, என் ஜனம் உணர்வு இல்லாமல் இருக்குது. அதாவது தேவன் சிரித்தான் கூட அல்லது அவர் அழுதால் கூட, ஏன்னா சாமுவேல் அதைத்தான் பண்ணினார். அவர் சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபம்னு கேட்ட உடனே சாமுவேல் தேவனுடைய உணர்வுகளை விளங்கி கொண்டபடினால்தான் ராம் முழுவதும் அழுதான். அந்த எல்லைக்கு வரணுமா டேடினுடைய அந்த உணர்வுகள் அவர் பார்த்தாருன்னா, நீங்கள் வேதத்தில் வாசி பாருங்க, ஏசி திரும்பி பார்த்த பொழுது பேதுரு மனங்கசந்து அழுதான். அந்த திரும்பி பார்த்ததுலேயே எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஆமே, அதுதான் அந்த உணர்வுகளை, அந்த அளவுக்கு அந்த உணர்வை யார் நமக்கு கொடுப்பாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென் என்று சொல்லாமா, அதான் ஞானத்தையும் உணர்வின் ஆவியும். ஏசாயா 11:2 தான் அது, ஞானத்தையும் உணர்வின் ஆவியும். வேண்டாம், வாசிக்க வேண்டாம், நேரம் ஆகிடும். ஆமாம், கேட்க வந்தார்கள். அடுத்து பாருங்க 24 வாசிங்க, 10:24 அவருடைய முக தரிசனத்தை. இதெல்லாம் எதுக்கு இதை சொல்றேன்னா, அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அந்த மனுஷனை கர்த்தர் எப்படி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுகிறார். வாசிங்க. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். முக தரிசனத்தை எப்படி? இதெல்லாம் யாருக்கு அடையாளம்? ஏசப்பாவுக்கு அடையாளம். இதெல்லாம் ஏசப்பாவுக்கு அடையாளம். நான் திரும்பவும் சொன்னா, அவன் காலத்தில் அன்பு இருந்தது, ஞானம் இருந்தது, அடுத்து ஐஸ்வர்யம் இருந்தது, மனோவிருத்தி இருந்தது, அடுத்து நிறைய சொல்லலாம். 1 ராஜாக்கள் 8:66 வாசிக்கிற பொழுது அவன் நாட்களிலே சந்தோஷமும் சமாதானமும் இருந்தது. ஆமென் என்று சொல்லலாமா? ராஜ்யம் நமக்குள்ள இருந்தா என்ன வந்துரோன்னு? ஆமாம், சந்தோஷமும் சமாதானமும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் நாட்களில் 1 ராஜாக்கள் 8:56 வாசிக்கிற பொழுது அந்த ஒரு வசந்தம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8:56 சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வந்து இளைப்பாறுதல் இருந்தது. ஆமென். ராஜ்யம் நமக்குள்ள வந்த என்ன வந்துடணும்? அடுத்து நீங்க வாசிங்க 1 ராஜாக்கள் 4:24 வாசிக்கிற பொழுது ஜனங்கள் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோன் காலத்துல ஜனங்களை எப்படி குடியிருந்தாங்க? வாசிங்க 1 ராஜாக்கள் 4:24. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சேபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் சுகமாய் இந்த அத்திமரத்தின் கீழும் அவனவன் அத்திமரத்தின் கீழ் சுகமாய் குடியிருந்தார்கள். இருக்கா? இருக்கு. வாசிங்க வேகமா. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சேபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். இத ராஜ்யம் வந்துருச்சுன்னா சொல்லுங்க, ராஜ்யம் நமக்குள்ள. இதை எதுக்கு சொல்றேன்னா, முதல்ல உங்களுக்குள்ள அந்த ராஜ்யம், உங்களுக்குள்ள சுகம், உங்களுக்குள்ள ஆரோக்கியம், உங்களுக்குள்ள சமாதானம், உங்களுக்குள்ள இளைப்பாறுதல், உங்களுக்குள்ள ஐஸ்வர்யம், உங்களுக்குள்ள ஞானம், உங்களுக்குள்ள அன்பு. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லுங்க. இப்ப நான் அவருடைய ராஜ்யம். நல்லா சொல்லுங்க, நான் அவருடைய ராஜ்யம். எனக்குள்ள ஞானம் இருக்கு, அன்பு இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, மனோவிருத்தி இருக்குது, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சுகம் இருக்குது, இளைப்பாறுதல் இருக்குது. இதெல்லாம் சாலமோனுக்குள்ள தேவன் கொடுத்திருப்பார் என்றால் சாலமோனுக்கு மாத்திரம் கொடுக்கல, சாலமோனை சுற்றி இருந்த அந்த சாலமோன் அரசாட்சி செய்திருந்த ராஜ்யம் முழுவதும் இதெல்லாம் இருக்குதுன்னா என் வீட்டுக்குள்ள இது இருக்கும். ஏன்னா நான் அவருடைய ராஜ்யம். சொல்லுங்க, நான் அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம், நான் அவருடைய ராஜ்யம். ஓகே மாமா, இப்போ ராஜ்யம் வந்தா எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு. இப்போ திரும்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க யாரு? தேவனுடைய ராஜ்யம். நீங்க யாருங்க? நீங்க யாரு? தேவனுடைய ராஜ்யம். ஓகே, இப்போ இதெல்லாம் இன்னொரு 2வது 3வது மெயினா இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட சொல்ற காரியம் என்னன்னா, இப்போ பரமண்டல ஜெபத்தை மறுபடியும் சொல்லுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் இப்ப வந்துருச்சா இல்லையா? எங்க வந்துச்சு? இருக்காமா? இனி இத்தனை ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரணும்.
ஆமென் என்று சொல்லாம. சரி, ஓகே. எனக்குள்ள அவருடைய ராஜ்யம். இப்போ ஒரு வேளை சரி, இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்குள்ள ராஜ்யம் வந்தால் உங்களுக்குள்ள மட்டும் இருக்கணுமா? அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பூமியே அவருடைய ராஜ்யமாக மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். என்னை கொண்டு சொல்லுங்க, யாரை கொண்டு? என்னை கொண்டு. அதனால் ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய, அதாவது முதல் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கமே என்னதா? உம்முடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவனுடைய பெரிய பிளான். ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், பரலோகத்தை போல எதை மாற்றணும்? ஏன்னா சாத்தான் 3 விதத்தில் நம்மளை அடிமைப்படுத்துகிறான். ஒன்று பிசாசுனுடைய கிரிகள், அந்த மாந்திரிக பில்லி சூனியம், இதெல்லாம் பிசாசு நம்மளை அடிமைப்படுத்துகிறான். ஒன்று. 2வது வியாதியில் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். 3வது தரித்திரம். இதை 3 தான். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வருகிற பொழுது இந்த 3லையுமே விடுதலை கிடைச்சிச்சு. அப்போ தேவன் இன்னைக்கு நமக்குள்ள என்ன செய்கிறார்னா, அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த 3 விதத்திலும் விடுதலை எனக்கு வந்தே ஆகணும். இனி சாத்தானுக்கு என் மேல அதிகாரமே கிடையாது, வியாதிக்கு என் மேல அதிகாரமே கிடையாது, அடுத்து தரித்திரத்துக்கு என் மேல அதிகாரமே கிடையாது. சாலமோனினுடைய ஐஸ்வர்யம், சாலமோனுடைய ஞானம், சாலமோனுடைய கிருபை, சாலமோனுடைய சந்தோஷம், சமாதானம், அந்த மனோ விருத்தி எனக்குள்ள பெருகணும். எனக்குள்ள பெருகி பெருகி தேச வழியாய் நதியாய் பாயணும். என்ன கொண்டு இந்த தேசம் முழுவதும் தேவன் அவருடைய ராஜ்யமாய் என்னை மாற்ற விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? நான் அவருடைய ராஜ்யம். ஏன்னா தேவனுடைய பெரிய விருப்பமே இந்த பரலோகத்தில் இருக்கிறது போல, இந்த பரலோகத்தில் கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. பரலோகத்தில் சந்தோஷம், சமாதானம், எந்த நேரமும் துதி, ஆராதனை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதெல்லாம் நடக்குமா? நான் மாறுனா நடக்கும், நான் விசுவாசிச்சா நடக்கும். ஆமாங்க, இதுதான் தேவனுடைய பயங்கரமான திட்டமே. இதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். அதனால தான் சொல்றார் வெளிப்படுத்தல் 21 வாசிக்கிற பொழுது, இனி அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் பரலோகத்தில் இல்லைங்க, பூலோகத்தில் தான் இதெல்லாம் நடக்க போகிறது. அதனால தான் தேவன், மனிதனுடைய வாசஸ்தலம் பூமியில் இருக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்களிடத்தில் இருக்கிறது. நீங்க ராஜ்யமா, நீங்க வாசஸ்தலமா மாறிட்டீங்கன்னா, உங்களிலிருந்து தேவன் உங்களை ஒரு நிர்வாக பிளேஸாக, மேனேஜ்மெண்ட் பிளேஸாக கர்த்தர் உங்களிலிருந்து அந்த ராஜ்யத்தை வெளிப்படுத்துவார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த ஒருவன் தேவை என்றுதான் தேவன் இன்றைக்கு இது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ அவருடைய ராஜ்யம் வரணும். யோவான் சொன்ன முதல் பிரசங்கம் என்னது? உம்முடைய ராஜ்யம் வரணும், பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படணும். இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? முதல் பிரசங்கமே அவர் எதைத்தான் பிரசங்கம் பண்ணார்னா, மனம் திரும்புங்கள். 4:17 வாசிக்கிறோம். மத்தேயு 4:17 வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏசப்பா அவனுடைய கடைசி பிரசங்கம் வாசிங்க, 1:3. அப்போஸ்தலர் 1:3 வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி பிரசங்கம். பின்பு 40 நாள் அளவோ அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார். போதுங்க. ஏசப்பாவுடைய கடைசி பிரசங்கம். அதுக்கப்புறம் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய கடைசி பிரசங்கம் என்னது? ராஜ்யம். அவருடைய ராஜ்யம். சொல்லுங்க, அவருடைய ராஜ்யம். இப்போ அவருடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசலாம். நீங்க வேதத்துல நிறைய அவருடைய இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கம், அவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கிற ஒப்பா இருக்குது, பரலோக ராஜ்யம் முத்து கொப்பா இருக்குது, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு? புளித்த மாவு கொப்பா இருக்கு, பரலோக ராஜ்யம் ஏசப்பா இந்த பூமியில. ஏன்னா ஒருவருக்குள்ள ஒரு காரியத்தை குறித்து பேச 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 அவங்களுக்குள்ள ஆசை வரும் பாருங்க. அதனால தான் இயேசு இந்த பூமியில எதை பத்தி பேசிட்டே இருந்தாரு? ராஜ்யத்தை குறித்து பேசினார். இயேசு கிறிஸ்துவோட கடைசி பிரசங்கமே எடுத்தா ராஜ்யத்தை குறித்து பேசினார். அடுத்து அவர் பேசி முடிச்சு, அடுத்து யார் பேசுறா? பவுல் பேசுறா. அதுக்கப்புறம் பிலிப்பு பேசுறா. எல்லாருமே எதை குறித்து தான் பேசுறாங்க? ராஜ்யத்தை குறித்து.
அப்போ இப்போ வசன ஆதாரத்தோட உங்களுக்கு சொல்ற, வாசிங்க அந்த வேத வசனத்தை. அதாவது தேவராஜ்யம் எங்க இருக்குது தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், ஆமா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:21 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் இதோ இங்கே என்று அதோ அங்கே என்று சொல்லப்படுவதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள். நல்ல கரந்தட்டு, நல்ல கரந்தட்டு, நல்ல கரந்தட்டு. தேவராஜ்யம் எனக்குள்ளே, தேவராஜ்யம் எனக்குள்ளே. நல்ல அந்த வார்த்தை சொல்லுங்க. இப்ப தேவராஜ்யம் எனக்குள்ள, தேவராஜ்யம் எனக்குள்ள வந்துருச்சு. தேவராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அப்போ தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. எப்படி இருக்கு? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அதெல்லாம் அபேடிங்க, அப்படியே நிலைத்திருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா தேவராஜ்யம் உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்டேஷன் ஆகணும்னா நீங்க இன்னும் ஃபெய்த்துக்குள்ள வரணும். நீங்க இல்ல, நான் இனிமே நீங்க சொல்லணும், இனி நான் இந்த வியாதிக்குள்ள இருக்க மாட்டேன், இனி இந்த தரித்திரத்துக்குள்ள இருக்க மாட்டேன், இனி இந்த பிரச்சனைக்குள்ள நான் இருக்க மாட்டேன், இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏனெனில் நான் அப்படி பிரச்சனைக்குள்ள இருந்தா, பாடுகளுக்குள்ள இருந்தா, நிந்தைக்குள்ள இருந்தா இயேசு கிறிஸ்து மரித்தது பொய்யா இருக்கும். பொய்யாயிரும். இல்லை, நான் இப்படி இருக்க மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க விரும்பாம நான் தரித்திரத்துல இனி இருக்க மாட்டேன், நான் வியாதிக்குள்ள இருக்க மாட்டேன், நான் போராட்டத்துக்குள்ள இருக்க மாட்டேன், என் கணவன் இப்படி இருக்க மாட்டார், என் மனைவி இப்படி இருக்க கூடாது, நான் இனி இப்படி இருக்க மாட்டேன். தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் தரித்திரம் இல்ல, வியாதி இல்ல, துக்கம் இல்ல, போராட்டம் இல்ல. இயேசு எனக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் இயேசு எனக்காக மீட்டெடுத்தபடியினால இனி நான் இப்படி இருக்க மாட்டேன். நீ விரும்பாம, நீங்க விரும்பாம, அதாவது தரித்திரத்துக்குள்ள இருக்கிறத நான் விரும்பல ஆண்டவரே, வியாதிக்குள்ள இருக்கிறத நான் விரும்பல, நான் பிரச்சனைக்குள்ள இருக்கிறத விரும்பல. ஏன்னா நீர் எனக்காக மரித்திருக்கிறீர், நீர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீர், நீர் என்ன விலை கொடுத்து மீட்டுட்டீங்க. சொல்லுங்க, மீட்டெடுத்துட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கொலோசியர் 1:13 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கொலோசியர் 1:13. உங்களுக்குள் தேவராஜ்யம் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க. கொலோசியர் 1:13 வேகமா. இருளின் அதிகாரத்தினின்று, எல்லாரும் சேர்ந்து அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. நல்லா சொல்லுங்க. இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தின ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நீங்க எங்க வந்துட்டீங்க? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, நான் இனி இருளுக்குள்ள இருக்க மாட்டேன். இருளுக்குள்ள இருந்தா பயம் இருக்கு, துக்கம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, வியாதி இருக்கு, தரித்திரம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. இது இருளுக்குள்ள இருக்கிறது நிமித்தம் வருகிறது. ஆனா அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, செழிப்பு இருக்குது, இளைப்பாறுதல் இருக்குது, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்குது. நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து, நீங்க இருளின் ராஜ்யத்திலிருந்து, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்குள்ள இருந்த பொழுது ஆண்கள் எந்த உடதான் போட்டுட்டு இருந்தாங்க? கோமணம் கட்டிட்டு இருந்தாங்க ஆண்கள். பெண்கள் எப்படி இருந்தாங்க? பிளவுஸ் இல்லாத சாரி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கிறோம்? இல்ல, நான் விடுதலை ஆயிட்டேன். நான் என்ன செஞ்சேன்? என்னுடைய நாடு குடியரசு நாடு, என்னுடைய நாடு சுதந்திரமாயிருச்சு. அப்ப நான் சுதந்திரத்துக்குள்ள வந்துட்டேன்னா என்னுடைய ட்ரெஸ் மாறிடுச்சு, என்னுடைய எண்ணம் மாறிடுச்சு. இன்னும் பிரிட்டிஷ்காரன் என்ன அடிமைப்படுத்திட்டா இருக்கிறான். இல்ல, அப்படின்னா இருளின் அதிகாரத்துக்குள்ள நான் இனி இருக்க மாட்டேன். வியாதிக்குள்ள இருக்க மாட்டேன், பிரச்சனைக்குள்ள இருக்க மாட்டேன், போராட்டத்துக்குள்ள இருக்க மாட்டேன், நிந்தைக்குள்ள நான் இருக்க மாட்டேன். நான் ராஜ்யத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, இளைப்பாறுதல் இருக்கு, மனோவிருத்தி இருக்கு, ஞானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. நீ துரத்தாம, எப்படியாமா? நீங்க துரத்தாம, நீங்க அதுல இருந்து வெளியே வராம. இதெல்லாம் மைண்ட் செட்டிங். சுகர் வந்தா பிபி வந்துடணும், பிபி வந்தா மரணம் வந்துடணும், மரணம் வந்தா செத்து போயிடணும்.
இந்த கடனை வாங்கி அந்த கடனை வாங்கி இந்த கடன், இந்த மாத்திரை ஓட்டா, இந்த வியாதி, இந்த இதெல்லாம் நம்மளுடைய மைண்ட் செட்டிங். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உணர்வுகளை கர்த்தர் விடுதலையாக்குறாரு, உங்களுடைய சிந்தைகளை கர்த்தர் விடுதலையாக்குறாரு. ஆமா ஆமா, உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாம் டாடி விடுதலையாக்குறாரு. வெளியே வா, வெளியே வா எருசலேமே, ஆமா வெளியே வா நீ. ரகா தாடா ராபா தாடா ராபா லாபா லாபா. உன்னை விடுதலையாக்க விரும்புறாருமா. இயேசு மரித்தது பொய் அல்ல, உனக்காக ரத்தத்தை சிந்தினது பொய் அல்ல, பொய் அல்ல. ஓ எஸ், தேவன் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசத்தோட எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். ஆமா ஆண்டவரே, ஆமா ஆமா, நம்பத்தக்க தகப்பனவர் உன்னை விடுதலையாக்குவாருமா, உன்னை விடுதலையாக்குவாரு. நான் திரும்பவும் சொல்றேன், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். நான் சொல்றேன், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு உன்னை அவர் ராஜ்யமா தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க ராஜ்யமா இருக்கிறனால முதல்ல நீங்க விடுதலை, உங்களிலிருந்து தேசம் விடுதலை, தேசம் விடுதலை. இன்னைக்கு உங்கள் மைண்ட் செட்டிங் மாறணும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகணும், உங்கள் மனம் புதிதாகணும். ஆமாம், இந்த உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஆண்டவரே, ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா, இவ்வளோ வார்த்தைகளை கேட்டுட்டு, ஆமாம் இவ்வளோ வார்த்தைகளை கேட்டு மறுபடியும் போய் அந்த சிந்தைகளுக்குள்ள, அந்த உலக சிந்தைகளுக்குள்ள, கடனுக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, இந்த கடனுக்கு என்ன செய்வேன், அந்த கடனுக்கு என்ன செய்வேன், இந்த வியாதிக்கு என்ன செய்வேன், அந்த வியாதிக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறது, ஓ எஸ், அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா இன்னும் அந்த இருள் நம்ம மேல இருக்குன்னு அர்த்தம். ஆனா வார்த்தை என்கிற வெளிச்சம் உங்க மேல இப்ப அடிச்சிருக்கனால அந்த வெளிச்சத்திலேயே நில்லுங்க, அந்த வெளிச்சத்திலேயே நில்லுங்க. ஆமா, இனி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சாலமோனின் ஞானம், சாலமோனின் ஐஸ்வர்யம், சாலமோனினுடைய மனோவிருத்தி, சாலமோனுடைய சந்தோஷம், சாலமோனுக்கு கொடுத்ததான ஓ எஸ் 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 சந்தோஷம், சமாதானம். ஆமா, சாலமோன் நாட்கள் இளைப்பாறுதலா இருந்தது. அதுபோல இனி நான் அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள நான் வர ஆண்டவரேன்னு சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற. திரும்ப சொல்கிறேன், நீ இஸ்ரவேல், நீ ராஜ்யம் மகளே, நீ ராஜ்யம் மகளே, நீ ராஜ்யம், நீ தேவனுடைய ராஜ்யம், நீ தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்துட்டாரு. நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, தவிப்புக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, சஞ்சலத்துக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. தவிப்பு சஞ்சலம் உனக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், உன்னுடைய சரீரம் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை. உன் கருவில் இருக்கிற குழந்தைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏனெனில் இயேசு உனக்காக ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்துட்டாரு. பிசாசு உன் குழந்தைய, உன்னைய ஒருவேளை குறி வைக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமே, ஏஸ்லா ஏஸ்லா, நன்றியோடு கூட துதிக்கிற, நன்றியோடு கூட துதிக்கிறப்பா, நன்றியோடு கூட துதிக்கிற. ஓ ஏஸ்லா, நன்றி அப்பா, நன்றியோடு. இந்த ஒரு 2 வரி எனக்குள்ள திரும்ப வருது. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஓ ஏஸ்லா ஏஸ்லா, ஓ ஏஸ்லா, நன்றியோடு கூட துதிக்கிற. அந்த 2 வரி அப்படியே நம்ம பாடி, ஆண்டவரே அப்பா, ஆமா இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படட்டும். ஆமா, ஏஸ்லா ஏஸ்லா ஏஸ்லா. ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதாவது ஏவாள பிசாசு எப்படி வந்துச்சான் தெரியுமா? பேசி தான். தேவன் இதை சொன்னாரா, அதை சொன்னாரா, அந்த கனியை சாப்பிட சொன்னாரா, சாப்பிட வேணான்னு சொன்னாரா, நீ இப்படியாவ அப்படியாவ அப்படின்னு பேசி எப்படி பிசாசு ஏவாள வஞ்சிச்சானோ, இன்றைக்கு நாமும் கூட சத்தியத்தை பேசி ஜனங்களுடைய மைண்டை, ஆமாம் ஜனங்களுடைய மைண்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்கணும். அவங்களுக்குள்ள மைண்ட் செட்டி, இந்த பூமியில் பிறந்தா கஷ்டந்தா, போராட்டந்தா, நிந்ததா அப்படிங்கிற மைண்ட் செட்டிங்குள்ள ஜனங்க இருக்கிறாங்க. இல்லை, பரலோக சித்தம் அது அல்ல. ஆமாம், உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமாம், அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம்.
அதுதான். அதனால ஆண்டவரே இன்னைக்கு என்ன மனதார ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், இந்த 2 வரி அப்படியே பாடி தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுத்து, ஓ எஸ் லார்ட், இன்றைக்கு ஆமா ஒண்ணு தேவ ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆமா, தேவ ராஜ்யம், நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற இருளின் அதிகாரங்களிலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து நான் விடுதலையாகி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வந்துட்டேன். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வந்தபடியினால இனி எனக்குள்ள தரித்திரம், வியாதி, கவலை, துக்கம், பாரம் இதெல்லாம் எனக்குள்ள ஆண்டு கொள்ள முடியாது. சந்தோஷம், சமாதானம் என் வாழ்க்கையில வருவதாக. எஸ்லா இயேசு